தந்தை, மைந்தர், தூயாவியாரின் திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு கூடமை துதிக்கிறோமை போற்றுகிறோம். சுவாமி ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளிலும் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் உள்ளத்தால் ஒன்றிணைந்தவர்களாக உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை வணங்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வழிபாட்டை உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், தியானிக்க இருக்கின்ற திருமறை பகுதிகள் அனைத்தும் உம்முடைய திருப்பெயருக்கே மாட்சியை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, உம்மை வழிபட நாங்கள் தகுதியற்ற எங்களை நீ தகுதிப்படுத்தி அருள வேண்டுமாய் உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாய் வேண்டுகின்றோம். எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்த்து இந்த வழிபாட்டு நேரத்தை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள, எங்களை ஒப்படைக்க நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தி உடைய திருக்கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். தேசமே ஒளியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய். பூர்வீக தேசமே குருணா கீர்த்தியே பார்ப்போற்று மேன்மையே நீ பெறுவாய். புல்வயல் வேலிகள் உன்னத காட்சிகள் ஒப்பற்றவே வான் எங்கும் பார்வதம் காண்யாறு காட்சிகள் போன்றே மாமாட்சியாய் நீ ஓங்குவாய். கர்த்தாவின் கரமே நித்யம் என் தேசமே உன்மேலுமே உன்னாதர் கிறிஸ்துவே உன் அன்பர் வாக்கையே அன்போடு பாற்றியே நீ ஓங்குவாய். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே இருப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக.
ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் அமைதியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடவுளுக்கு எதிராக, உடன் படைப்புகளுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக சொல்லாலோ செயலாலோ நாம் குற்றம் இழைத்திருப்போமேயானால் இந்த வேளையிலே நாம் கடவுளிடத்தில் நம்முடைய பாவ குற்றங்களை அறிக்கை செய்வோம். கடவுள் மிகுந்த இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். உண்மையாக நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய ஆடைகளை அல்ல, நம்முடைய இருதயத்தை கிழித்து நாம் கடவுளிடத்தில் திரும்ப கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுளை நோக்கி நம்முடைய குற்றங்களை நாம் அமைதியாக அறிக்கை செய்வோம். பொய்யாமோலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தே, பொய்யாமோலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தே, ஏசையா அபயம் இறங்குமே செய்யா என் தாதாவே, ஐயா நான் பாவே, என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைக்கான திருமறை பகுதி யாத்ராகமம் 23வது பிரிவு, திருமொழிகள் 1 முதல் 9 முடிய. விடுதலை பயணம் 23, திருமொழிகள் 1 முதல் 9 முடிய. பொய் புரளியை நீ கிளப்ப வேண்டாம், அநியாயமாய் பொய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம். கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே. வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரித்து சான்று சொல்ல வேண்டாம். எளியவரது வழக்கிலும் அவருக்கு எதிராக ஒரு தலை சார்பாக நிற்காதே. உன் பகைவரின் வழி தவறு திரியும் மாடோ கழுதையோ உனக்கு எதிர்பட்டால் நீ அதனை உரியவரிடம் கொண்டு சேர்த்துவிடு. உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்துவிட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டகலாதே. அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய். உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திரித்து விடாதே. தவறான குற்றச்சாட்டுகளில் இருந்து விலகி இரு. குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம். ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன். கையூட்டு வாங்காதே. கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும். நேர்மையாளரின் வழக்கையும் புரட்டிவிடும். அந்நியரை நீ ஒடுக்காதே. அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள். திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். Pray for India, pray for India, pray for India,
for India, pray for India. Ungal India, engal India, namak India. Ungal India, engal India, namak India. இந்தியாவின் கஷ்டம் மாறுவதற்கு, மக்களின் வறுமை நீங்குவதற்கு, பிரிவினை எல்லாம் மறைவதற்கு, எல்லாரும் ஒன்றாய் வாழ்வதற்கு, இந்தியாவின் கஷ்டம் மாறுவதற்கு, மக்களின் வறுமை நீங்குவதற்கு, பிரிவினை எல்லாம் மறைவதற்கு, எல்லாரும் ஒன்றாய் வாழ்வதற்கு. Pray for India, pray for India, pray for India. Pray for India, pray for India, pray for India. உங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, நமது இந்தியா. உங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, நமது இந்தியா. ஜாதி மதங்கள் ஒன்றாய் சேர, நிலங்கள் எல்லாம் கனிகளை கொடுக்க, ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிய, இந்தியா முழுவதும் செழிப்பாய் மாற, ஜாதி மதங்கள் ஒன்றாய் சேர, நிலங்கள் எல்லாம் கனிகளை கொடுக்க, ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிய, இந்தியா முழுவதும் செழிப்பாய் மாற. Pray for India, pray for India, pray for India. Pray for India, pray for India, pray for India. உங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, நமது இந்தியா. 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 அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம்மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே நாம் சுதந்திர தின நாளை நாம் நினைவு கூர்ந்து நாட்டின் குடிமக்களாக நாம் அதை கொண்டாடினோம். அந்த கொண்டாட்டத்தின் சிந்தனையிலேயே திருமறையிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள், சட்டதிட்டங்கள் அற்றது என்ற சிந்தனை நமக்குள் பல நேரங்களில் வந்துவிடுகிறது. நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற போது என் மீது கட்டுப்பாடுகள், சட்டதிட்டங்கள் இருக்கக்கூடாது என்று நாம் நினைத்து விடுகின்றோம். ஆனால் அது முற்றிலுமாக தவறு. எப்போது நாம் சட்டதிட்டங்களை வகுத்துக் கொண்டு நாம் வாழ்கிறோமோ அப்போதுதான் நாம் உண்மையிலேயே சுதந்திரமாக வாழ முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. திருமறை அதற்கு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் பல ஆண்டுகளாக எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுடைய
திருவுளத்தால் மோசே என்கின்ற மாபெரும் தலைவர் வழியாக விடுதலை வாழ்வை பெற்று அவர்கள் சீனாய் மலை அருகே வருகின்ற போது கடவுள் அவர்களுக்கு சட்டதிட்டங்களை கொடுக்கிறார். மோசேயின் வழியாக அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். இப்போதுதான் சுதந்திரம் அடைந்து சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று நாம் எல்லாரும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வருகிறோம். ஆனால் இப்போது நமக்கே சட்டதிட்டங்களா, நமக்கே கட்டளைகளா, கட்டுப்பாடுகளா என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக எழுந்திருக்கும். ஆனால் கடவுள், நீங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டுமே ஆனால் என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும். நீங்கள் எப்போது இந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழுகிறீர்களோ அப்போது நீங்கள் சுதந்திரமாக வாழ்வீர்கள் என்கின்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே தான் இஸ்ரேல் மக்களுக்கு கற்பனைகளை, கட்டளைகளை மோசேயின் வழியாக அவர் கொடுக்கிறார். எப்போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் இறைவனுடைய இந்த கட்டளைகளை, கட்டுப்பாடுகளை, சட்டதிட்டங்களை மீறி நடக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அருகாமையில் இருக்கின்ற நாடுகளுக்கு அடிமைகளாக போய்விடுவார்கள். எப்போதெல்லாம் அவர்கள் இந்த சட்டதிட்டங்களை ஏற்று அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அப்போதெல்லாம் மீண்டும் அவர்கள் கானானுக்கு வந்து கானான் உடைய செழிப்பை, பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த வளமான நாட்டின் எல்லா வளங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த வரிசையின் அடிப்படையிலே தான் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அத்தியாயத்திலே 1 முதல் 9 வரை உள்ள வாக்கியங்கள் நீதியையும் இரக்கத்தையும் பற்றி பேசுகின்றன. எவர் ஒருவர் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து நீதியோடும் இரக்கத்தோடும் வாழுகிறார்களோ அவர்களே சுதந்திரவாளிகள். எவர் ஒருவர் கட்டளையை கடைபிடிக்காமல் நீதியோடு வாழாமல் இரக்கம் பாராட்டாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அடிமைகள். ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் நாம் இந்த திருமறை பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் சுதந்திரவாளியாக படைத்தார். ஏதேனில் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எல்லா விதமான வளங்களையும் அவர்கள் அனுபவிக்கலாம். ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளை அவர்களுடைய வாழ்வா சாவா காரியத்தை குறித்தது. இயேசு கடவுள் அவர்களிடம் சொன்னார், நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நீங்கள் சுதந்திரவாளிகள். ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை நீங்கள் புசிப்பீர்களேயானால் நீங்கள் சாவீர்கள், உங்களுடைய சுதந்திரம் பறிபோய்விடும் என்று சொன்னார். இவர்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருப்பார்களேயானால் அவர்கள் சுதந்திரத்தை அனுபவித்திருப்பார்கள். அந்தோ பரிதாபம், அவர்கள் அந்த கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் சட்டதிட்டத்தை ஏற்று வாழ்வதற்கு மனம் இல்லாமல் அவர்கள் அதை மீறுகிறார்கள். அவர்களுடைய சுதந்திரம் பறிபோனது. அதுவரை அவர்கள் நிர்வாணிகளாக தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் வெட்கமோ பயமோ அச்சமோ இல்லை. ஆனால் எப்போது அவர்கள் இந்த சட்டதிட்டத்தை மீறுகிறார்களோ அப்போது தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து பயமும் அச்சமும் குற்ற உணர்வும் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. அவர்கள் அடிமையாகி போய்விடுகிறார்கள். தங்களின் சுதந்திரத்தை இழந்து போய்விடுகிறார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். அவருடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இஸ்ரேல் மக்கள்
எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்தவுடனேயே இதை எல்லாவற்றையும் அறிந்த கடவுள் அவர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அவர்கள் இந்த சுதந்திரத்தை, இந்த விடுதலையை எப்போதும் அனுபவிக்க முடியும் என்பதை கருத்திலே கொண்டுதான் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை, நியாயப்பிரமாணங்களை மோசேயின் வழியாக கொடுக்கிறார். யாரெல்லாம் இந்த சட்டத்திட்டத்தை, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து விடுதலை வாழ்வின் ருசியை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் இவற்றை யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்கள் பலவற்றிற்கு அடிமையாகி போய்விடுவார்கள் என்பதை மோசேக்கு அவர் சுட்டிக்காட்டி, இவற்றையெல்லாம் நீ என் மக்களுக்கு போதித்து விடு என்று சொல்லுகிறார். அப்படியானால் சட்டதிட்டங்களை ஏற்று வாழ்வது நம்முடைய சுதந்திரத்துக்கு ஏற்றது, நம்முடைய விடுதலை வாழ்வுக்கு முக்கியமானது. பல நேரங்களில் திருமறையில் நாம் பார்க்கின்ற உண்மை, யாரெல்லாம் இந்த சட்டத்திட்டங்களை ஏற்று வாழ்வதற்கு மனமில்லாமல் போய்விடுகிறார்களோ அவர்கள் பலவற்றுக்கு அடிமையாகி போய்விடுகிறார்கள். முடிவில் அவர்களுடைய வாழ்வு பறிபோய் விடுகிறது. எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, சுதந்திர தினத்தை கொண்டாடின நாம் சட்டத்திட்டங்களை மதித்து நடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இறைவன் நமக்கு அருளின இந்த வாழ்வின் சட்டத்திட்டங்களை நாம் மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் இதனை ஏற்று இந்த கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் காண்பிக்கின்ற சட்டதிட்டங்களை, வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ்வோமேயானால் நாம் வாழ்வு பெறுவோம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கடவுள் அருளின அனைத்து சட்டதிட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கை கொண்டு வாழ்ந்தால் அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். முடிவில் அவர் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார். என்ன விடுதலை? இந்த உலகம், சாவு, மரணம், பாவம் இவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆகையினால் தான் சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னை பின்பற்றி என்னை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களும் இத்தகைய விடுதலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுவார்கள். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு கடவுள் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். அது அவர்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நன்றாக வாழ வேண்டுமேயானால் இறைவன் அருளின இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழ வேண்டும். இரண்டாவது, நான் சுதந்திரமாக விடுதலையோடு வாழ்ந்தால் போதுமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மனிதர் என்பவர் தனியாக வாழ்பவர் அல்ல, அவர் கூட்டாக வாழ்பவர். அப்படி கூட்டாக வாழ்கின்ற போது என்னுடைய சுதந்திரம் மட்டும் முக்கியம் அல்ல, பிறருடைய சுதந்திரமும் முக்கியம் என்பதை அறிந்து வாழ வேண்டும். ஆகையினால்தான் இறைவன் அருளின அந்த கட்டளைகளில் நான் படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதியில் 9வது வாக்கியம் இப்படி இருக்கிறது: அந்நியரை நீ ஒடுக்காதே, அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள், ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள். திருமறையில் இந்த அந்நியர் என்கின்ற சொல் மிக முக்கியமான ஒரு சொல். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் அருளின வாக்குத்தத்தத்தில் அந்நியர்களை ஒடுக்காதீர்கள் என்பது மிக முக்கியமான சட்டத்திட்டம். அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள் என்பது ஒரு முக்கியமான நியாயப்பிரமாணம். அவர்கள் அந்நியர்களுக்கு என்று செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் கடவுள் அவர்களுக்கு மிக தெளிவாக வகுத்து கொடுத்திருந்தார். அறுவடை காலத்திலே நீங்கள் முற்றிலும் எல்லாவற்றையும் நீங்கள் அறுத்து கொண்டு போகாதீர்கள். வரப்பின் ஓரத்தில் இருக்கின்றவைகள் தூக்கிக் கொள்ளுகிற போது சிதறுகின்ற பல சிதறல்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுவிட்டு போங்கள். ஏனென்றால் அவையெல்லாம்
அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் வாழ்வு தரட்டும் என்று சொன்னார். அப்படியானால் என்னுடைய சுதந்திரத்தை நான் முக்கியமாக கருதுகின்ற போது பிறருடைய சுதந்திரத்தையும் அவர்களுடைய வாழ்வையும் குறித்த அக்கறை எனக்கு இருக்க வேண்டும். அதைதான் இந்த திருவாக்கியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீங்கள் எகிப்து நாட்டில் அந்நியராக இருந்தீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் வாழ்வற்றவர்களாக இருந்தீர்கள், விடுதலையற்ற மக்களாக இருந்தீர்கள், அடிமைகளாக இருந்தீர்கள். ஆனால் நான் உங்களை விடுதலை செய்து உங்களை சுதந்திரவாளிகளாக மாற்றி பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற நாட்டை நான் உங்களுக்கு கொடுத்தேனே, அதுபோல உங்களிடத்தில் இருக்கின்ற அந்நியர்கள் அவர்களும் வாழ்வு பெறும் பொருட்டு நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள், பகிர்ந்து வாழுங்கள் என்பதை இங்கே இந்த கட்டளைகள் நினைப்பூட்டுகின்றது. அப்படியானால் நான் கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற போது, கட்டளைகளை ஏற்று வாழ்கின்ற போது நான் சுதந்திரமாக வாழுகிறேன், விடுதலை பெற்றவனாக வாழுகிறேன். இந்த விடுதலை வாழ்வு பிறருடைய வாழ்வை கெடுக்கின்ற ஒன்றாக அமைந்துவிடக் கூடாது. பிறரை வாழ வைக்கின்ற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். நான் வாழ்கிறேன், என்னால் இவரும் வாழுகிறார் என்று இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நான் வாழ வேண்டுமேயானால் அவரை அழித்தால்தான் முடியும் என்கிற சிந்தனைகள் தான் ஓங்கி நிற்கின்றது. நான் வாழ வேண்டுமேயானால் பிறரை பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் முன்னேறி சென்று நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆகையினால்தான் நாடுகளுக்கு இடையே போர், மனிதர்களுக்கு இடையே இருக்கின்ற பகை, இவைகளெல்லாம் பெருகிக் கொண்டிருக்கின்றது. திருமறை அத்தகைய ஒரு வழிமுறையை நமக்கு காட்டுவது அல்ல. நானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து அந்த செல்வந்த வாலிபன் தன்னிடத்தில் வருகின்ற போது அவருக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார், உனக்கு இருக்கின்றவைகளை எல்லாம் நீ விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீ மட்டும் வாழ்ந்தால் போதாது, உன்னால் பிறர் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரம். நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்கிற எண்ணம் மாறி என்னால் பலரும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்போது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அப்போதே நாம் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் என்பது பொருள். குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்த இந்திய சமூகத்திலே நான் மட்டும் வாழ வேண்டும் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே வகுக்கப்பட்ட சட்ட திட்டங்களும் சமூக திட்டங்களும் சட்டங்களும் உண்டு. நான் தொடக்கத்திலே சொன்னேன், சட்ட திட்டங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பிறரை ஒடுக்குகின்ற, பிறரை அடிமைப்படுத்துகின்ற சட்டத்திட்டங்கள் இருக்குமே, ஆனால் அவற்றை உடைத்தெறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். இஸ்ரேல் மக்கள் கடவுள் கொடுத்த அதே சட்டத்திட்டங்களை வைத்து நாளடைவில் மக்களை ஒடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் மீது திணிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இவர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்பது, அவருடைய சீடர்களும் கடைபிடிக்கவில்லை என்பது. இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை அங்கு விளக்கி சொல்லுகிறார். ஓய்வு நாள் மனிதருக்காக ஏற்படுத்தப்பட்டதே தவிர ஓய்வு நாளுக்காக மனிதன் ஏற்படுத்தப்படவில்லை. அப்படியானால் சட்டத்திட்டங்கள் மனிதனுடைய சுதந்திர வாழ்வுக்காக வகுக்கப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்திட்டங்களை மனிதனுடைய சுதந்திரத்தை பறிக்குமே ஆனால் அவற்றால் பயன் ஒன்றும் இல்லை என்பதை தான் சுட்டிக்காட்டுகிறார். ஓய்வு நாளில் அவர் பல்வேறு மக்களை குணமாக்குகிறார். உடனே அந்த ஜபாலய தலைவர் வந்து அவரை திட்டுகிறார். சுகமாகிக் கொள்வதற்கு, நலமாகிக் கொள்வதற்கு 6 நாள் இருக்கிறது அல்லவா, ஏன் ஓய்வு நாளில் குணமாக்குகிறீர்கள்
அப்போதுதான் இயேசு இந்த பதிமுறையை சொல்லுகிறார். சட்டத்திற்காக மனிதன் அல்ல, மனிதனுக்காகத்தான் சட்டம். இந்த போங்கு நாளடைவில் இஸ்ரேல் மக்களிடத்திலே பெருகி சட்டத்தினுடைய வலிமை அதிகமாக்கி அவற்றால் மக்கள் தங்களுடைய சுதந்திர வாழ்வை இழந்து போகக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. இந்த சட்டத்தாலேயே மக்களை ஒடுக்குகின்ற நிலை வந்துவிட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து சட்டத்தை கடைபிடிப்பவர். ஆனால் அவரே எந்த சட்டங்களெல்லாம் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறதோ அவற்றை எல்லாம் உடைத்து இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாட்டிலும் பல சட்டத்திட்டங்கள் வழியாக மக்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் பல நிலைகளில் அடிமைத்துவங்கள் மேலோங்கி நிற்கின்றது. அது சாதியின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில், பொருள்கள், வசதி வாய்ப்புகள் இவற்றின் அடிப்படையில், ஆண் என்கின்ற அடிப்படையில் பல நிலைகளில் அடிமைத்தனங்கள் இன்னும் இருக்கிறது. அவற்றுக்கான சட்டத்திட்டங்களும் வகுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இவைகள் இருக்குமே ஆனால் அவற்றை உடைத்தெறிய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். காரியம் இதுதான். இறைவனுடைய நியாயப்பிரமாணங்களை, சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்போது விடுதலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். பிறரை ஒடுக்குகின்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழாமல் பிறர் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை முறையை நான் பின்பற்றி வாழ வேண்டும். இரண்டாவது, ஒரு சட்டமே ஒரு மனிதனுடைய வாழ்வை பறிக்குமே ஆனால் அந்த சட்டத்தை உடைத்தெறிய நாம் போராட வேண்டும். திருச்சபை அத்தகைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். எவைகளெல்லாம் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறதோ அவற்றையெல்லாம் அவர் உடைத்தெறிந்தார். அப்போது இயேசு கிறிஸ்து தான் சுதந்திரவாளி என்பதையும் பிறரை சுதந்திரமாக்க வந்தேன் என்பதையும் அங்கே நிரூபணம் செய்கிறார். நாமும் இந்த சுதந்திர தின நாளை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழ்வோம். அது என்னுடைய வாழ்வை பாதுகாக்கும். என்னுடைய வாழ்வு பிறருக்கு வாழ்வு தருகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். சட்டங்கள் எவையெல்லாம் மனிதர்களை அடிமையாக்குகிறதோ அவற்றுக்கு எதிராக போரிட்டு மனிதர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட நாம் வாழ்வோம். இறையாசி நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட 74வது சுதந்திர தின நாளை நாங்கள் நினைத்து பார்க்கவும் கொண்டாடவும் அதன் வழியாக திருமறையிலிருந்து பல சிந்தனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை உரிமை குடிமக்களாக தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட உம்முடைய மக்கள், உம்முடைய கரத்திலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிற மக்களாகிய நாங்கள் எப்படியாக இந்த விடுதலையை கொண்டாட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வுக்கான சட்டதிட்டங்களை நாங்கள் நிச்சயமாக கடைபிடிக்கும் பொழுது அதுதான் எங்களுக்கு விடுதலையின் வாழ்வாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதுபோல நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வை பிறருக்கும் நாங்கள் அளிக்கும் பொழுது அப்பொழுது அவர்களும் அந்த விடுதலையை கொண்டாடுவார்கள். அது மட்டுமல்லாமல் வாழ்வை மறுத்து அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகின்ற, அடிமைகளாக மாற்றுகின்ற சட்டதிட்டங்களை எதிர்த்து நீதிக்காக போராடும் வாழ்வுதான் ஆண்டவரே உம்முடைய கண்களிலே ஏற்புடைய வாழ்வாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த விடுதலை திருநாளை கொண்டாடும் போது இதற்காக உழைத்த பல தியாகிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர்களுடைய நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
அவர்களைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்வை மட்டுமே நாங்கள் பார்க்காமல் பிறருக்காக வாழ்ந்து இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும், எல்லாருக்கும் உரிமைகளும் ஆண்டவரே நலத்திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கமுடையவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, மக்களை அடிமைப்படுத்துகின்ற சட்ட திட்டங்களை எதிர்த்து இயேசுவை போல, இயேசுவின் வீரர்களாக ஆண்டவரே நாங்கள் எழும்பிட நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. நீதிக்கான போராட்டத்திலே திருச்சபையாக இணைந்திட நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை போன்று நாங்களும் நீதிக்கான போராட்டத்தில் எங்களை இணைக்கும் பொழுதுதான் இறையரசு இந்த உலகத்திலே வரும். அப்பொழுதுதான் நாங்களும் நிலை வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்வோம், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். அப்படிப்பட்ட பிறருக்கான வாழ்வை நாங்கள் வாழ எங்களை நாங்களே அர்ப்பணிக்கின்றோம். அப்படி வாழ்வதற்கு நீ தூய ஆவியானவராலே எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாய் கூட நம்மிடத்தில் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த 74வது விடுதலை திருநாளை கொண்டாடுகின்ற எங்கள் நாட்டை உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். அந்நியரின் ஆதிக்கத்திலிருந்து நீர் எங்களை விடுவித்தீர். ஆனால் எங்களுக்குள்ளாகவே இப்பொழுது பல அடிமைத்தனங்கள் இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் தாமே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாட்டின் மக்களை நீர் விடுவித்தருட வேண்டுமாய் கூட இடத்திலே வேண்டுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த சூழலை உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தொற்று நோய் கிருமி முற்றிலுமாக இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். இதற்காக போராடுகின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாட்டின் தலைவர்களை உடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்களின் வாழ்வுக்கான சட்டத்திட்டங்களை வரைந்து அதன் வழியாக ஆண்டவரே மக்களுக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நல்ல அரசாக நல்ல ஆலோசனைகளை நீர்தாமே தலைவர்களுக்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக, சென்னை பேராயத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக பேராயருக்காக, அவரது குடும்பத்துக்காக உங்களுக்கு நன்றி படைக்கின்றோம். அவருடைய திருப்பணிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பேராயத்திலே திருப்பணியாற்றுகின்ற அனைத்து ஆயர்கள், திருமலை பெண்கள், நற்செய்தியாளர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். அவரவர்களுடைய திருப்பணிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, எங்களுடைய திருச்சபையுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் திருமண அறிக்கையை வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, திருமண வாழ்வில் இணைய இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த திருமண நாளை நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அந்த நாளிலே நீர் பிரசன்னராய் இருந்து அந்த திருமண நாளை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் நீர் நிறைவாய் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காணும் திருச்சபை மக்களை உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் பல திருமண நாட்களை, பிறந்த நாட்களை தங்களுடைய வாழ்நாளிலே கண்டு உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க நீர் அருள் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உடல்நலக் குறைவோடு காணப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, நீர் தாமே பரிகாரியாக இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல உடல் நலத்தை நிறைவாய் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையாக நீதிக்கான போராட்டத்திலும் எங்களை இணைத்துக் கொண்டு உரிமை குடிமக்களாக, விடுதலை பெற்ற மக்களாக நாங்கள் வாழ்வது மட்டுமன்றி பிறருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, எங்களையும் எங்கள் வாழ்வையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ நீர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாகவே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை, ஆமேன். இதை ஆசையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
முந்தினராகிய தூய ஆவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய விடுதலை வாழ்வோடும் என்றென்றும் நின்று நிலவனமாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பேரமைதியோடே சென்று வர கடவோம். அனைவருக்கும் தோற்றம்.